ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धार करता यीशु मसीह के உங்க बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं। நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதம் வெளிச்சத்தின் தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். बहुत ही आनंदित होते நாம் हैं। இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? क्या हम आज के वचन की ओर जाएंगे? வாசிப்போமா? पढ़ेंगे। சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संहिता की पुस्तक 16:8 சொல்லப்பட்டிருக்குது. 16 अध्याय के 8वें वचन அவர் में என் कहा வலது गया है, பரிசத்தில் இருக்கிறபடியால் इसीलिए कि वह मेरे दाहिने हाथ रहता நான் है, அசைக்கப்படுவதில்லை. कभी न डिगूंगा। தாவீது दाऊद ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தை பேசுகிறான். भरोसेमंद वचन को कहता है, ஒரு அழுத்தமான வார்த்தை அவன் பேசுகிறான். गहरी बात को वो कहता है। தாவீதுக்கு விரோதமாக எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. दाऊद के विरुद्ध कई प्रकार के संघर्ष आए। தாவீதை கொல்வதற்கு சவுல் எத்தனை முறையோ எத்தனைப்பட்டான், பிரயாசப்பட்டான். दाऊद को मार डालने के लिए शाऊल बहुत प्रकार की कोशिशें ஆனால் किया, फिर भी சவுடைய கையில தாவீதை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. शाऊल के हाथों में परमेश्वर ने दाऊद को பல सौंपा नहीं। பல போராட்டத்தின் மத்தியிலும் கூட कई सारे संघर्षों के बीच में கர்த்தர் भी தாவீதை பாதுகாத்தார், கூட இருந்தார். परमेश्वर दाऊद की रक्षा किया और उसके साथ रहा। அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், वही दाऊद कहता அவர் है, என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் वह मेरे दाहिने हाथ रहता है, इसलिए நான் मैं அசைக்கப்படுவதில்லை. कभी न डिगूंगा। நீங்க தாவீதை போல சொல்லுங்க, दाऊद की तरह आप भी कहिए, விசுவாச அறிக்கை செய்யுங்க. विश्वास के साथ कबूल கர்த்தரின் कीजिए, பக்கத்தில் இருக்கிறார், यहोवा मेरे साथ है, நான் பயப்படேன், मैं नहीं डरूंगा। மனுஷனுக்கு என்ன செய்வான். मनुष्य मेरा क्या कर இப்படி எல்லாம் सकता है? தாவீது சொல்லுகிறார். ऐसा ही दाऊद भी कहता காரணம் है। என்ன? कारण क्या है? தாவீது கர்த்தரை நம்பினான். दाऊद यहोवा पर भरोसा किया। தாவீது கர்த்தரோடு அதிகமாக நேரத்தை செலவழித்தான். दाऊद यहोवा के साथ ज्यादातर उसने समय கர்த்தரோடு बिताया। பேசினான். परमेश्वर के साथ बातें அவனுக்கு की। தெரியும், वो जानता என் தேவன் है, என்னை தப்புவிப்பார், यहोवा मुझे रक्षा என் करेगा, தேவன் என்னை உயர்த்துவார், यहोवा मेरी ऊंचा நான் करेगा, அசைக்கப்பட மாட்டேன். कभी न डिगूंगा। எது வந்தாலும் चाहे कुछ भी हो என்ன जाए, வந்தாலும் कुछ भी आ அவர் जाए, என் பக்கத்தில் இருக்கிறார் என்று वो சொல்லி मेरे पक्ष में है அவன் करके தைரியமாக वो சொன்னான். हिम्मत के साथ தேவ कहता பிள்ளையே, है। परमेश्वर के எந்த जनों, போராட்டத்தின் மத்தியிலும் कोई भी संघर्ष के எந்த बीच में, சூழ்நிலைகள் कोई भी மத்தியிலும் स्थिति के बीच தாவீதை में, போல சொல்லுங்க, दाऊद की तरह कहिए, அவர் என் பக்கத்தில் वो இருக்கிறார், मेरे पक्ष में है, நான் அசைக்கப்படுவதில்லை, मैं कभी न डिगूंगा, நான் ஜெயம் मैं எடுப்பேன், जय पाऊंगा, நான் ஜெயம் கொள்ளுவேன். मैं जय पाऊंगा। அந்த வார்த்தைகளை பேசி பாருங்கள், ऐसे वचनों को बोल कर நிச்சயமாக देखिए, ஜெயம் வரும். निश्चय ही आपकी ओर ஒரு जय அற்புதங்களை आएगा। இன்றைக்கு காண்பீர்கள். अद्भुत कार्य को आज आप சத்துரு देखोगे। வெட்கப்பட்டு போவார், शत्रु लज्जित हो எதிராளி जाएगा, வெட்கப்பட்டு जो போவார். आपके विरोधी वो அவர் लज्जित हो உங்களோடு जाएगा, இருந்து वो आपके साथ இன்றைக்கு रहकर आज ஒரு அற்புதத்தை एक செய்வார். अद्भुत कार्य को वो करेगा। கலங்காதிருங்கள். व्याकुल मत நாம் होइए। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको இந்த धन्यवाद करते हैं। கிருபைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके अनुग्रह भरे हाथों के लिए தாவீது धन्यवाद करते हैं। சொல்லுகிறான், दाऊद कहता है, கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறபடியால், यहोवा मेरे पक्ष में है, வலது इसलिए பக்கத்தில் இருக்கிறபடியால் मेरे दाहिनी ओर நான் रहता है, इसलिए அசைக்கப்படுவதில்லை. मैं कभी न डिगूंगा। பிள்ளைகளே, आपके बच्चों எந்த को பிரச்சனை அசைத்து கொண்டு இருக்கிறதோ, जो समस्या वो हिला எந்த रहा है, வியாதி அசைத்து கொண்டு जो இருக்கிறதோ, बीमारी उन्हें हिला रहा இயேசுவின் है, நாமத்திலே यीशु के नाम से இந்த காலை வேளையில इस सुबह के समय அதெல்லாம் நிர்மலமாக்கப்படுவதாக वो सब कुछ नष्ट हो जाए। நீ கூட இருந்து आप साथ रहकर வழி நடத்தும், चलाइए, ஆசீர்வதியும், आशीष कीजिए, பாதுகாத்துக் கொள்ளும். सुरक्षित कीजिए। இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே, मसीह के नाम से मांगते पिता, आमेन। आमेन।